ஒருத்த ஸ்கூட்டர்ல இடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிற நீ எப்படி ஒரு நல்ல தலைவனா இருக்க முடியும்? அப்ப முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய நபர் இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணாரு? அங்க பிரச்சனையே கிடையாது. எந்த இஸ்லாமிய இயக்கமும் தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு எந்த இஸ்லாமிய இயக்கமும் சொல்லல. அந்த தர்காவும் சொல்லல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ற? அப்ப உண்மையிலேயே மதவாதி யாரு? அங்க போயிட்டு நீ ஏதாவது 2 பேருக்கு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்து வச்சாக்கா நீ உண்மையிலேயே ஒரு தேசப்பற்றாளர், நீ சமூக நல்லத்தை கூட பேணக்கூட ஆள நினைக்கலாம். நீ அங்க போயிட்டு திருப்பரங்குன்ற மலையில போயிட்டு நீ தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலை கையில பிடிக்கிற கிரீடத்தை மாற்றன்னு சொன்னா ஏன் யாரா நீ யாருன்னு கேட்குறேன். நீ போய் அங்கே பேசுனதே என்ன பேசுற? தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு பேசிட்டு உன் கையில் வேலை கொடுக்குறான், உன் கையில் உன் தலையில் கிரீடத்தை மாற்றான்னு சொன்னா என்ன எப்படிப்பட்ட முரண்பாடு இது? இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுது? வேலை தூக்குறிய வெக்கமா இல்லை? நீ தானே சொன்ன இந்து கோவில்கள் அனைத்துமே ஆபாச சிலைகள் இருக்கக்கூடிய இடம் நீ சொல்லிட்டு அந்த வேலை பிடிக்கிறதுக்கும் கிரீடத்தை தலையில் மாற்றத்துக்கும் வெக்கமா இல்லையா உனக்கு? மானங்கட்ட பிறப்பு இதெல்லாம் ஒரு மானங்கட்ட பிறப்புன்னு சொல்றேன். எப்படி நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இதே வாய் என்ன சொல்லிச்சு? முருகனை நம்ம முப்பாட்டம் சொன்னா அப்போ உள்ள வந்துருவான். முருகன் நம்ம முப்பாட்டம் கிடையாதுன்னு சொன்னவர் தான் இவர். இன்னைக்கு முருகனுக்கு நீ வேலை தூக்குறன்னு சொன்னாக்கா நீ என்ன மாதிரி நிலைப்பாடு? அப்போ அரசியல்ல நீ தேர்தல் வந்து விட்டாக்கா அப்போ உனக்கு ஆபாச சில கண்ணில் தெரியாது, அதெல்லாம் தெய்வமா தெரியுமா? அப்போ இந்துக்களோட ஓட்டு இனிக்குமா உனக்கு? அப்போ அதுக்கப்புறம் இந்துக்கள் ஓட்டு அப்போ தேர்தல் இல்லை என்று சொன்னால் இந்துக்கள் கசக்குமா உனக்கு?